இந்த பிரிவினால ஏற்படக்கூடிய மனம் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு எந்த கிரகம் காரணமா நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு கிரகம் தானே காரணம். ஆமா. இது வந்து ஒரு மன அழுத்தம் வருது. நான் ஜோதிடப்படி 12ஆம் இடம் பிரிவு ஸ்தானம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றோம். அந்த வீட்டின் அதிபதியினுடைய நட்சத்திரங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கேயெல்லாம் இவர்களுக்கு வேதனையும் சோதனையும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப சாஃப்டான அந்த சுக்கிரன்ட்ட ரொம்ப ஹார்டான அந்த செவ்வாய் போய் மோதும் போது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த நாள் அந்த கோபத்தை தணிக்கிறதுக்காக அந்த அப்படியே கவலையை தணிக்கிறதுக்காக மற்ற ஆட்கள்லாம் வந்து அப்படியே கோவப்படுவாங்க, ஏதாவது போட்டு உடைப்பாங்க, யாராவது திட்டுவாங்க, பேசுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த நேரம் தான் பழைய துணியெல்லாம் எடுத்து போட்டு தைப்பார்கள். தையல் மிஷின் அப்பத்தான் தேடுவாங்க தனக்கு ஆதரவா. அதை மிதிச்சுக்கிட்டே அதோட பேசிக்கிட்டே இருப்பாங்க. பழைய ஜன்னலெல்லாம் துடைப்பாங்க, தூசியெல்லாம் துடைப்பாங்க, கூட்டின வீட்டையெல்லாம் திரும்ப பெருக்குவாங்க, களைச்சு போட்ட துணியெல்லாம் மடிப்பாங்க, மாடிக்கும் ஏறுவாங்க, வீட்டுக்குள்ளேயும் வருவாங்க, டிவி ஆன் பண்ணுவாங்க, டிவி பார்க்க மாட்டாங்க, ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுவாங்க, காய்கறி எடுப்பாங்க, வெட்டுவாங்க, பாதி சமைப்பாங்க, பாதி சாப்பிட மாட்டாங்க. அப்படியே பெண்கள். ஆண்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற இடத்துல யாரு கூடயும் பேச மாட்டாங்க. அப்படியே ஒரு மியூசிக் கேட்டுக்கிட்டே பாட்டு கேட்டுக்கிட்டே வண்டியில் ஹெல்மெட்டுக்குள்ளே ஒரு ஏர்பட்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே தனக்கு பிடிச்ச பாட்டை அப்படியே கேட்டுக்கிட்டு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் ஆறுதலாக இருக்கிறாரா, மலேசியா வேசுதாவின் சார் ஆறுதலாக இருக்கிறாரா, ஹரிஹரன் சார் ஆறுதலாக இருக்கிறாரா, ஏஆர் ரஹ்மான் ஆறுதலாக இருக்கிறாரான்னு தேடுவாங்க அப்படியே ரிஷபராசிக்காரர்கள். அந்த இசையோட அந்த நேரத்தில் ஒரு மழை மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதாங்க அவங்களுக்கு பெரிய ஆறுதல். அப்படியே அந்த ஹெல்மெட்டை கலட்டி வச்சுட்டு அந்த மலையில் நனைகிறதும் அப்படியே அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறதும் வீட்டுக்கே போக வேண்டாங்கிற மாதிரி சிந்தனையில் ஆழ்ந்து அப்படியே உட்கார்ந்துருக்கிறதும் ரிஷபத்தினுடைய 2வது நாளின் இயல்பு. வேகமான கிரகம் கூட செவ்வாய் சுக்கிரனோடு சம்பந்தப்படும் போது அந்த வேகமே இவர்களுக்கு சோகமாக மாறும். இதைத்தான் செவ்வாய் செய்வார்.